ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஜில்லுன்னு குடித்தா சூப்பராக இருக்கும்ல. அதுக்கு தான் சப்போட்டா பழத்தை வச்சு சூப்பரான ஒரு மில்க் ஷேக் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சப்போட்டா பழம்னாலே குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் ரெசிபி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு சப்போட்டாவை வாஷ் பண்ணி சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதோட ஃப்ளஷை மட்டும் ஸ்பூன் வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சப்போட்டா பழம் ஏற்கனவே நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்குது, அதனால் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்சு ஜில் பண்ண பாலையும் சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்க முன்னாடி மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கிறேன். பால் சேர்த்து அடிக்கும்போது சப்போட்டா பழம் நல்லா அடிபடாது, அதனால் ஃபஸ்ட்டே ஒரு டைம் ஒரு சுற்றி எடுத்துட்டு அதோட பாலை சேர்த்து மறுபடியும் நல்லா அடித்து எடுத்தால் சூப்பரான மில்க் ஷேக் ரெடி. நான் பால் ஆல்ரெடி நல்லா கூல் பண்ணி எடுத்துருக்கிறதுனால இதில் ஐஸ் க்யூப் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா ஐஸ் க்யூப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதை ஒரு டம்ளரில் மாற்றிட்டு இதோட கொஞ்சமாக துருவின பீஸ்தாவை சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க விரும்பி கொடுப்பாங்க. காலையில் டிஃபனுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.